வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, 2025 மென்ஸ் ராயல் ரம்பிள்ல உங்களோட மெயின் ஈவென்ட் ஜே உசோ வின் பண்ணிட்டாரு. ஆனா, ஜே உசோ வந்து இந்த ராயல் ரம்பிள்ல வின் பண்ணது யாருக்குமே சுத்தமா புடிக்கவே இல்லையாம். அதாவது ராயல் ரம்பிள்லாம் வின் பண்ற அளவுக்கு ஜே உசோ வந்து ஒர்த்தான ஆளா? அப்படிங்கிற மாரி இப்ப யுஎஸ்ஏ ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப வந்து நம்முடைய ஜே உசோவுக்கு வந்து ஈட் சொன்ன அதே ஃபேன்ஸ் வந்து இப்ப வந்து ஹேட் பண்ணுறாங்களா. அதாவது ஜே உசோ வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹேட் பண்ணுறாங்களாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜே உசோ வந்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் யாருமே ஜே உசோலாம் 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பிளை வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி 1% கூட யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இமேஜின் கூட பண்ணலை யாருமே. ஆனால் WWE வந்து இந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த WWE பண்ணிட்டாங்க. அதாவது ஜே உசோ வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 3 ரீசன் வந்து இப்போ சொல்லப்படுது. அதாவது ராயல் ரம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஆனால் இந்த ராயல் ரம்பிளில் எந்த விதமான சஸ்பென்ஸுமே WWE வைக்கல. ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சுக்கு வந்து அந்த ராயல் ரம்பிளுக்கு வந்து ஒரு 4 மேட்ச் தான் WWE கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஒரு டாக் டீம் மேட்ச், அதாவது டிஐஒய்க்கும் அப்புறம் மோட்டோ சிட்டி மிஷின் கன்னுக்கு. இந்த டாக் டீம் மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து டிஐஒய் தான் அவங்களோட சாம்பியனை ரெடியன் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு தெரியும். ரெண்டாவது மேட்ச் என்னன்னா கோடி ரோட்ஸ் விசிஸ் கெவின் ஓவன்ஸுக்கான அந்த டைட்டில் மேட்ச். அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் வந்து கோடி தான் அப்படின்னு அதுவும் தெரியும். இதே வந்து இந்த உமன்ஸுக்கான அந்த ராயல் ரம்பிளை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% சார்லி ஃப்ளேர் ரிட்டர்ன் வருவாங்க. ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னும் அதே மாதிரி வின் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த மேட்ச்சில் வந்து இந்த ராயல் ரம்பிளில் ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும், அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறக்காக கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த பிளானை வந்து ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணி ஜே உசோவை வந்து அந்த இடத்துல வந்து வின் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லப்படுது. அது இல்லாமல் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் ஜே உசோ. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக வந்து ஜே உசோவுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஜே உசோ கூட இதில் வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட WWE பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது ரீசன் சொல்லப்படுது. மூணாவது ரீசன் வந்து நீங்கள் எல்லாருமே நினச்சது இந்த ராயல் ரம்பில் வந்து சிஎம் பங்கு அப்படி இல்லாட்டியும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸு அப்புறம் ஜான்சனா இவங்க 3 பேர் தானே வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜான்சனா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஜான்சனா வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வைக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் WWE கிடையவே கிடையாதான். ஏன்னா WWE வந்து ஜான்சனா வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வைக்கிறதுக்கான எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே WWE இல்லை. ஏன்னா ஜான்சனா வந்து இந்த ராயல் ரம்பிளை விட்டுட்டார் அப்படின்னா ஜான்சனாவுக்கு வந்து அந்த டைட்டிலுக்கு மோதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறையவே இருக்கான். இப்போ வந்து ராயல் ரம்பிளை வந்து ஜான்சனா வந்து விட்டுட்டார், அந்த வாய்ப்பை பறி கொடுத்துட்டார் அப்படின்ட்டா எலிமினேஷன் சேம்பர் இருக்குது, அதில் வந்து ஜான்சனா இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டார். அது நான் வந்து மார்ச் மாதம் நடக்க போகிறேன் அந்த எலிமினேஷன் சேம்பரில் நான் இருக்க போகிறேன், அதில் வந்து நான் பங்கேற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பாக அந்த எலிமினேஷன் சேம்பரில் கூட நம்முடைய ஜான்சனா வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் மேபி அதிகமாக இருக்குது. அப்படி எலிமினேஷன் சேம்பரில் கூட வின் பண்ணல அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சனா வந்து எதில் வின் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் சம்மர் ஸ்லாம் இருக்குது, இல்லாட்டி மனி த பேங்க் இருக்குது. மனி த பேங்க்கில் கூட அவர் வந்து அந்த மனி த பேங்கை வின் பண்ணி கூட அப்படி கூட கேஷ் இன் பண்ணி கூட WWE அந்த சாம்பியனை வேர்ல்டு சாம்பியனாகவும் ஆகலாம், அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகலாம் அப்படிங்க கூட இருக்குது. ஆனால் இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி தான் ஜான்சனா வந்து அந்த டைட்டிலுக்கு மோதுனுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால கூட நம்முடைய ஜான்சனா வந்து இந்த ராயல் ரம்பிளை வந்து நாங்கள் வின் பண்ண வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லப்படுது. சரிப்பா, எங்களோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே நாங்கள் விட்டுட்டோம். நான் ராயல் ரம்பிள் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி பார்க்கலாம். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்க் வின் பண்ணுவார், அப்படி இல்லாட்டியும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவார், அப்படி இல்லாட்டி ஜான்சனா வின் பண்ணுவார். இவங்க 3 பேருமே வின் பண்ணாமல் ஜே உசோ வின் பண்ணிங்க பார்த்தியா, அதெல்லாம் எங்களால் ஜீரணிச்சிக்கவே முடியல. எங்களுக்கெல்லாம் சுத்தமாக ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊற்றுறாங்கப்பா. ஜேவுலாம் ஒரு ஆளா, ஜேலாம் போய் வின் பண்ண வச்சிங்களா, ஏன் ஜேலாம் வின் பண்ண வச்சிங்களா? ஜான்சனா வின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, ஜான்சனா எங்கள் தலை வின் பண்ணலையா, ரோமன் ரெயின்ஸ் ஆச்சு வின் பண்ணியிருக்கலாம்யா, இல்லை சிஎம் பங்க் ஆச்சு வின் பண்ணியிருக்கலாம்யா. சிஎம் பங்க் வேணும் என்ன சொல்கிறாங்க, ஜான்சனாவது வின் பண்ணியிருக்கலாம், ரோமன் ரெயின்ஸாவது வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வழியே மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே வின் பண்ணவே இல்லை. 3 பேர் மட்டும்தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லாம் பேசுனாங்க. சிஎம் பங்க்கு, ரோமன் ரெயின்ஸு, ஜான்சனா இவங்க 3 பேர் தான் இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் யாருமே வின் பண்ணல. ஆனால் இந்த ராயல் ரம்பிளை வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ரெசல்மனியா பிளான் என்ன அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி சிஎம் பங்குக்கும் சரி, ஜான்சனாவுக்கும் சரி எல்லாமே சூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு ஃபியூடுக்கான, அதாவது ரெசல்மனியா 41க்கான ஒரு பில்டப் வந்து இந்த ராயல் ரம்பிளே ஃபியூட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது செத் ரோலின்ஸ் வந்து சிஎம் பங்கையும் அட்டாக் பண்ணிட்டாரு, அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸையும் அட்டாக் பண்ணிட்டாரு. அதனால் மேபி இவங்க 3 பேர்த்துக்குமே ரெசல்மனியா 41ல் மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா டபிள்யூடபிள்யூல ஒரிஜினல் பிளானே இதான் இப்போ இருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணத்துலையுமே இப்போ டபிள்யூடபிள்யூ இல்லவே இல்லையா. அதனால கூட இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வைக்காமல் இருந்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே 2015 வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணார். அதே 2025 வந்து ரோமன் ரெயின்ஸோட தம்பி வந்து வின் பண்ணியிருக்காரு. இது ரெண்டும் ஒரு சிங்க் ஆகுது ஒரு விஷயத்தில். அதாவது இப்போ லாங்கஸ்ட் ரெயினிங் 1314 நாள் அன்டிஸ்பியூட்டடாக யாருமே வீழ்த்த முடியாத ஒரு ரெஸ்லராக வந்து ரோமன் ரெயின்ஸ் இருந்தார். 4 வருஷம் இருந்தார். இப்போ மனுஷன் 4 வருஷம் இருந்தவர்கிட்ட திரும்பி வந்து அகைன் அந்த சாம்பியன் கொடுத்தோம் அப்படின்னா, திரும்பி அதே மாதிரி லாங்கஸ்ட் ரன்னிங்கை வச்சுருந்தார் அப்படின்னா, திரும்பி எந்த ரெஸ்லருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அதனால் ஏன்னா ஏற்கனவே நான் 4 வருஷம் சாம்பியனாக இருந்துட்டார். அதனால் கொஞ்சம் ஆற போடுவோம், 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு ஆற போட்டு அதுக்கப்புறம் வேணால் ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்தோடனே எல்லாத்துக்குமே ஓவர் புஷ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஓஜி பிளட் லைன் இறச்சதாக இருக்கட்டும், பாலிகமனாக இருக்கட்டும், இப்போ உலாஃபலா மாலையாக இருக்கட்டும், இப்போ 2K24 கவர் பேஜாக இருக்கட்டும், எல்லாமே ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேவராக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ திரும்பி இப்போ இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சு, திரும்பி அதுக்கப்புறம் ரெசல்மனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ணி அந்த டைட்டிலை வின் பண்ணார் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கடுப்பாயிருவாங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம ரெஸ்லர் பாதி பேர் இருக்காங்க. அதாவது ட்ரிபிள் ஹெச் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு சொம்பு தூக்குறாராக்கு, அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு ஃபேவராகவே எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிறக்காக ஃபேன்ஸ் எல்லாமே காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கூட மேபி இந்த ராயல் ரம்பிளை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறக்கான ஒரு ரீசனை சொல்லப்படுது. ஆனால் சொல்கிற ரீசன் வந்து உண்மையிலுமே ஒரு நியாயமான ஒரு ரீசனாக தான் சொல்லப்படுது. இதே நம்மளுடைய சிஎம் பங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிஎம் பங்க் வந்து இப்போ வின் பண்ணலப்பா, அதனால் எல்மிசன் ஜம்பரில் வின் பண்ணுவார்ல, எல்மிசன் ஜம்பர் அதில் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அப்படி உள்ள இருந்தாருன்னா அந்த மேட்ச்சில் கூட வின் பண்ணி கூட அவர் டைட்டிலுக்கு மோதலாமே. ராயல் ரம்பிள் தான் வின் பண்ணி மோதுங்கிற அவசியம் இல்லை, அதில் கூட வின் பண்ணலாமே. அதாவது எலிமினேஷன் ஜம்பரில் கூட வின் பண்ணி கூட டைட்டிலுக்காக மோதலாம். அதாவது இப்போ ஜே ஊசோ சொல்லிட்டாருப்பா கண்டென்ட்டாக, இப்போ ராயல் ரம்பிள் முடிஞ்சு இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு, நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய சேலஞ்ச் வந்து யாரை பண்ணும் அப்படின்னா கும்தரை தான் நான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஜே ஊசோட ஒரு குறி வந்து யார் இப்போ அப்படின்னா கும்தர் தான். அப்போ வேர்ல்டு டைட்டில் சும்மா தானே இருக்குது. அதனால் யார் வந்து அந்த எலிமினேஷன் ஜம்பரை வின் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக மேபி கும்தர் கோடி ரோட்ஸ் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் 100% வாய்ப்பு இருக்குது ராஜா. நீங்கள் சொல்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த எலிமினேஷன் ஜம்பராக இருக்கலாம், சிஎம் பங்க் கூட இருக்கலாம், செத் ரோலின்ஸ் கூட இருக்கலாம், அதே மாதிரி நம்மளுடைய இப்போ சொன்னீங்களே ட்ரூ இருக்கலாம், செத்து இருக்கலாம், யார் வேணுமோ இருக்கலாம்ப்பா. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே இப்போ டைட்டில் தான்ப்பா வேணும். அதனால் மேபி இந்த எலிமினேஷன் ஜம்பரில் மெயின் காய் எல்லாருமே இதில் இருக்கான். சிஎம் பங்க்கு, ரோமன் ரெயின்ஸு, ஜான்சினா, அதுக்கப்புறம் உங்களுடைய செத் ரோலின்ஸு, ட்ரூ மேக்கின்டர் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்கலாம். ஏன்னா இதில் ஃபியூட் ஆரம்பிச்சு விட்டாங்க சிஎம் பங்குக்கும் செத்துக்கு, அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் 3 பேத்துக்குமே ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்க மாதிரி. ஆனால் நம்மளுடைய செத் ரோலின்ஸ்லாம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கதிகலங்க வச்சுட்டாரு. நம்முடைய பாலிகமன் கெஞ்சுறாரு, ஐயோ இப்படிலாம் ஆயிடுச்சு, அதெல்லாம் இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அதனால நம்முடைய சிஎம் அங்கே பார்த்துட்டு, போடா நீ தான் அவன் கூட இருக்கிய, என் கூட யாடா இருக்கிற போடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் அவர் பாட்டுக்கு சிஎம் அங்கே பாட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. ஆனால் மேபி டபிள்யூடபிள்யூட ஒரிஜினல் பிளான் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்குக்கும் சரி டைட்டில் கொடுக்குற மாதிரி இல்லை இப்போக்கி, அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கும் டைட்டில் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் சிங்கிள்ஸ் மேட்ச் 2 பேத்துக்குமே நடக்கும். ரோமன் ரெயின்ஸ் வித் சிஎம் பங்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசல்மனியா 41ல் நடக்கும். இதுதான் இப்போ வந்து டபிள்யூடபிள்யூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானாக இருக்குது. அதனால் இப்போ நம்மளுடைய ராயல் ரம்பிளை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸையும் சரி சிஎம் பங்கையும் சரி வின் பண்ண வைக்கல. அதேமாதிரி ஜான்சனாவை எதுக்கு வின் பண்ண வைக்கலாங்கிறதுக்கான ஒரு ரீசனே நான் சொல்லிட்டேன். ஏன்னா ராயல் ரம்பிள் மட்டும் தான் வின் பண்ணி டைட்டிலுக்கு மோதுங்கிற எந்த ஒரு வசதியும் கிடையாது. எலிமினேஷன் ஜம்பர் இருக்குது, மணி இன் த பேங்க் இருக்குது. அதனால் வின் பண்ணி கூட அதை நம்முடைய ஜான்சனை வந்து அது அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்முடைய ஜான்சனை வந்து பெற்றுக்கலாம். அதனால் இது மட்டும் தான் கிடையாது. ஏன்னா இப்போ ஜே ஊசோ வந்து வின் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான முழு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராயல் ரம்பிள் வந்து ஒரு சஸ்பென்ஸ்லேயும் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் இருக்கணும், ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வச்சாங்க. அது அப்படியே ட்ரிபிள் ஹெச்சுக்கே உல்ட்டாவாயிருச்சு. இப்போ எல்லாருமே கழுவி வெளியே ஊற்றுறாங்க. ஆனால் நான் கூட லாஸ்ட் நிமிஷத்தில் கூட நான் கூட நினச்சேன், கண்டிப்பாக போடா இதில் எந்த ஒரு சஸ்பென்ஸ் இல்லையாக்கு அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ அந்த ராயல் ரம்பிளை வந்து ஜான்சன் தான் வின் பண்ண போகிறாரா கப்புன்னு நினச்சேன். ஆனால் வச்சாம்போர் ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நானாக சத்தியமாக சொல்கிறேன், நானாக நினச்சே பார்க்கலாம். ஆனால் ஜே ஊசோலாம் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சே பார்க்கல. நானே ஒரு அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய எப்படி சொல்கிறதுனா ஜே ஊசோவே ஷாக்காக தான் இருப்பாராக்கு. நான் போய் ஜான்சனாவில் எலிமினேட் பண்ணிட்டு நான் இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோவே ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆகிட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டை வந்து டபிள்யூடபிள்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது ஜே ஊசோ வந்து இந்த ராயல் ரம்பிளை மென்ஸ் ராயல் ரம்பிளை வின் பண்ணதுக்கான உண்மையான காரணம் இதுதான். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு சஸ்பென்ஸுமே இல்லைப்பா, வேறு யாருமே இல்லை. ராக்கோட ரிட்டர்ன் இல்லை, பிராக்கோட ரிட்டர்ன் இல்லை, கோல்டுபர்க்கோட இல்லை,
அதேபோல ரேண்டியோட ரிட்டர்னா இருக்கட்டும், வேற எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்ல. பெரிய ஒரு ரிட்டர்னுங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்ல. அதனால தான் மேபி இதில வந்து எல்லாத்தையுமே WWE கருத்தில கொண்டு, எதுக்குப்பா நம்முடைய ஜே உசோவ வின் பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்ட கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக பண்ணி விட்டாங்க. ஏன்னா மேபி இது இந்த ராயல் ரம்பிள வச்சு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ப்ரோ. என்னால கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். அதாவது ஜே உசோ வந்து இந்த 2025 மென்ஸ் ராயல் ரம்பிள வின் பண்றதுக்கான காரணம் என்ன? அதே மாரி ஜான் சினாவா இருக்கட்டும், சிஎம் பங்கா இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே 2025 இந்த மென்ஸ் ராயல் ரம்பிள வின் பண்ணாம போனதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல நான் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். மேபி ஏதாவது வேணும், அதாவது இந்த ரெஸ்லர பத்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்டுக்கு வந்து நான் கரெக்ட்டான ஒரு கமாண்டா இருந்துச்சு அப்படின்னா, கரெக்ட்டா அதுக்கான ஒரு வீடியோவ நான் கண்டிப்பா ரெடி பண்ணி போடுறேன் நண்பா. ஏன்னா, இப்ப 2025ஓட மென்ஸ் ராயல் ரம்பிளோட வின்னரா ஜே உசோ இருக்காரு. அவரு மேபி ரெசல்மேனியால வந்து கும்தர வந்து ஏன்னா இப்ப கும்தர சேலஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனா, கும்தர் விசஸ் ஜே உசோக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா, மேபி இப்ப நம்முடைய எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்ப நம்முடைய ஜே உசோ வந்து பாடுபட்டு வராரு. ஆனாலும் மெயின் அதாவது ரெசல்மேனியால வந்து மெயின் ஈவென்ட் பண்ணுவாரா? அப்படி மெயின் ஈவென்ட் பண்ணாருன்னா, கும்தரையே பீட் பண்ணி ஜே உசோ, அதாவது உங்களோட மெயின் ஈவென்ட் ஜே உசோ வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவாரா? அப்படிங்கிறத நம்ம மேபி வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். அதாவது ஜே உசோ வந்து இப்ப ராயல் ரம்பிள வின் பண்ணிட்டாரு. அதாவது ஜே உசோவுக்காக எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றீங்க அப்புட்ன்னா, ஈட் அப்படிங்கிற அந்த ஒரு கமெண்ட வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க.